நீங்கள் எதைச் செய்தாலும் அதை முழு விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யுங்கள். அதில் நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்த தவறுகளுக்கு நன்றியோடு இருங்கள். ஏனென்றால் அந்த தவறுகள்தான் உங்களுக்கான நல்வழி காட்டும் தெய்வங்கள். தவறு செய்தவன் மீண்டும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டான். சரியான பாதையில் செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வான். அதனால் வாழ்வில் நீங்கள் செய்த தவறுகளுக்கும் அந்த தவறுகளால் ஏற்பட்ட துன்பங்களுக்கும் எப்போதும் நன்றியோடு இருங்கள். மற்றவர்கள் நம்மை கவனிக்க வேண்டுமென்றால் குப்பையில் கூட படுத்து புரளலாம். மற்றவர்களால் நாம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றால் இடம் பார்த்துதான் அமரவே வேண்டும். நீங்கள் மற்றவர்களால் கவனிக்கப்பட வேண்டுமா, இல்லை கௌரவிக்கப்பட வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற சித்திரவதைகளையெல்லாம் ஒன்று திரட்டி ஓரிடத்தில் வைத்து அதை நாம் நரகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளவும் உங்களால் முடியும். அதை தவிர்த்துவிட்டு தாண்டிச் செல்லவும் உங்களால் முடியும். நரகமாக தோன்றும் ஒரு இடத்திலிருந்து உங்களை நீங்களே வெளியேற்றிக் கொண்டு நிம்மதியை அனுபவிக்கவும் உங்களால் முடியும். நீங்கள்தான் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அவைகளுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் அது உங்களை மிக உயரத்தில் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கும். அடுத்தவர்களின் பாதையை பின்பற்றாதீர்கள். ஏனெனில் அது அவர்களுடைய பாதை, உங்களுடையது அல்ல. நீங்கள் உங்களுடைய பாதையை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அந்த பாதையில் உங்கள் முதல் அடியை எடுத்து வைப்பதைத் தவிர நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் வேறு எதுவும் இல்லை. நமக்கு நாமே செய்து கொள்ளும் துன்பங்களைத் தவிர வேறு துன்பங்கள் எதுவும் நம்மை அணுகுவதில்லை. அதற்கும் நம் ஆணவமே முதல் காரணம். துன்பம் ஏன் வந்தது என உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அந்த துன்பத்திற்கான காரணத்தில் ஒரு பாதியை நீங்கள் செய்திருப்பீர்கள். மறுபாதியை இந்த உலகம் செய்திருக்கும். இந்த ஆராய்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். துன்பத்திற்கு காரணமான முதல் பாதியை நீங்கள் கட்டுப்படுத்திவிட்டால் எந்த துன்பங்களும் உங்களை ஒருபோதும் தீண்டுவதில்லை என்பதே அது. நம்பிக்கையற்றவர்கள் தங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் பிறர் மீது பழி சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். பிறர் மீது பழி சொல்லும்போது நாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவோம். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக அவர்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியமில்லை. நமக்கு கற்றுத் தந்தவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் என்ற கருத்தை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்குள் நீங்களே முயன்று இன்னும் மேலான உண்மைகளை தேடுங்கள். அதுதான் கற்றுக் கொடுத்தவர்களை விடவும் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றும். கதிரவன் தன் ஒளி கதிர்களை வைரத்தின் மீதும் மண்ணாங்கட்டியின் மீதும் ஒரே மாதிரிதான் வீசுகின்றது. ஆனால் வைரம் மட்டுமே அந்த ஒளிக்கதிர்களை கிரகித்துக் கொண்டு பிரகாசிக்கிறது. எதையும் கிரகித்துக் கொள்ளாத மண்ணாங்கட்டி எதையும் பிரகாசிப்பதில்லை. ஒளி வீசும் வைரமாக திகழ்வதற்கு அந்த வைரம் பலமுறை வெட்டப்பட்டும் பட்டை தீட்டப்பட்டும் இருக்கும். உங்களுக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் கூட அதுபோலத்தான். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள். உங்கள் வாழ்க்கையும் வைரத்தைப் போல பிரகாசிக்கும். எதையும் எதிர்கொள்ள தயங்கி மண்ணாங்கட்டியைப் போலவே இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழாது. ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏராளமான மக்கள் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தை அதிக கவனமாக ஆராய வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அது உண்மையாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. இங்கு பொய்களையும் கெட்ட செயல்களையும் தான் பெரும்பாலானவர்கள் நம்பி அதையே பின்தொடர்ந்தும் செல்கிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. தோல்வி அடைந்தால் துவண்டு விடாதே. எந்த சூழலிலும் முயற்சிக்கு மட்டும் நீ அடிமையாக இருந்துவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். நீ எவ்வளவு பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் உன்னிடம் இருந்தால் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் பலம் எது என்பதை முதலில் உணருங்கள். உங்கள் பலம்தான் உங்கள் வாழ்வு, உங்கள் பலவீனம்தான் உங்கள் மரணம். பலமே உங்களுக்கான மகிழ்ச்சியையும் அழிவற்ற நிலையான வாழ்வையும் தரும்.